ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த இமேஜுடைய சில ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தோம். எப்படி ஜூம் இன் பண்ணுறது, எப்படி ஜூம் அவுட் பண்ணுறது, எப்படி 100% இமேஜ் வியூவை பண்ணி பார்க்கறது, எப்படி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில கீஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இதை தொடர்ந்து சில அடுத்த விஷயங்களை ஃபோட்டோஷாப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். சரி, இப்போ இதை மாதிரி இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் லேயரை எடுத்துகிட்டு அதனுடைய ஒரிஜினல் விசுவலை ஆஃப் பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை சின்னது பண்ணணும். அதாவது இந்த இமேஜை மட்டும் சின்னது பண்ணணும். பின்னாடி இருக்கிற இந்த டாக்குமெண்ட் சைஸ் அப்படியே இருக்கணும். நம்ம கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜும் சின்னதாகும், அந்த டாக்குமெண்ட் சைஸும் சேர்ந்து நம்மளுக்கு சின்னதாகும். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த இமேஜ் மட்டும் சின்னது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எடிட் மெனுவில் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீ +T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+T அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். இந்த டூலை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டூலை அப்ளை பண்ணதுக்கப்புறம் மவுஸ் கொண்டு போனீங்கன்னா அந்த டூல் மேலே வைக்கணும் அப்படின்னா டபுள் சைடு ஏரோவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டூலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெஸ்ட்டு 4 கார்னரில் ஏதாச்சும் ஒரு கார்னர் 4 கார்னரில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் கொண்டு போய் மவுசஸ் வச்சுக்கிட்டு ஆல்ட்டு அண்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படின்னா சின்னதாகும், வெளியே இழுத்தோம் அப்படின்னா பெருசாகும். பின்னாடி இருக்கிற டாக்குமெண்ட் சைஸு நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணி இதை மாதிரி ஈவனான சைஸில் பண்ணிக்கலாம். சரி, ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணுமா? எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா அன்ஈவன் சைஸில் நம்மளுக்கு ஒரு இமேஜ் இதை மாதிரி ஸ்டிச் ஆன மாதிரி சின்னது ஆகிடும். அதனால நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆல்ட்டு அண்டு ஷிஃப்ட்டு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் சைஸும் கரெக்டாக சின்னதாகும், அது சென்டர் பாயிண்ட்டை நோக்கியும் சின்னதாகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இதை மாதிரி நம்மளுக்கு எந்த அளவு சின்னது வேணுமோ அந்தளவு நம்ம இதை மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டூல் டிசேபிள் ஆகிடும். ஆல்ட்டு அண்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு எந்தளவு வேணுமோ வச்சுக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூல் டிசேபிள் ஆகிடும். சரி, டிசேபிள் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் சென்டரில் இருக்குது. இந்த இமேஜை நான் டாக்குமெண்ட்டில் ரைட் சைடு வைக்கணும் அல்லது லெஃப்ட் சைடு வைக்கணும் அல்லது பாட்டமில் கொண்டு வைக்கணும். ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்குள்ளே எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த டூல் பாக்ஸில் ஃபஸ்ட்டு டூல். அது பேர் மூவ் டூல். இதை மாதிரி ஏரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் எ மூவ் டூல். இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த இமேஜை எங்கே வேணாலும் கொண்டு போய் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மூவ் டூல் எடுக்கிறோம், ஜஸ்ட்டு கொண்டு போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேலே இமேஜ் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அந்த டூலுடைய சிம்பிள் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தெரியும். பிளாக் கலர் ஏரோ மாதிரி நம்மளுக்கு எங்கே வேணுமோ கொண்டு இதை மாதிரி வச்சுக்கலாம். சரி, வச்சுட்டோம். இதே இமேஜ் எனக்கு இங்கே ஒரு டூப்ளிகேட் வேணும், இந்த கார்னரில் ஒரு டூப்ளிகேட் வேணும், இந்த கார்னரில் ஒரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் காப்பி மேலே நம்ம ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்து அப்படியே மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். அப்படியும் செய்யலாம். அல்லது இதே மூவ் டூல் எடுத்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இன்னொரு ஏரோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோன்னா டூப்ளிகேட்ஸ் நம்மளுக்கு மல்டிப்புள் டூப்ளிகேட்ஸ் கிடைக்கும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லேயர் பாக்ஸில் லேயர்ஸ் நம்ம டூப்ளிகேட் எடுக்க எடுக்க அதுவே ஆட் ஆகிட்டு போகும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்ட் லேயர் ஒர்க் பண்ணணுமோ அந்த இமேஜை கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விசுவல் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் இந்த லேயர், இந்த லேயரில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இதை கொண்டு போய் செலக்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏதாச்சும்
சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு இதை சின்னது பண்ணிக்கலாம். எத்தனை டூப்ளிகேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட்ஸ் எடுக்க எடுக்க நம்மளுக்கு இந்த லேயரில் ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் லேயர் வந்து கிரியேட் ஆகிடும். சரி, இது பண்ணதெல்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம எல்லா சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண மாதிரி அண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஆல்ட் இசட், கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இசட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே அண்டு ஆகிடும். கண்ட்ரோல் ஆல்ட் இசட், கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இஜெட் மேலே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பண்ணது எல்லாமே அண்டு ஆகிடும். ரீடுக்கு என்ன கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரீடுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் இஜெட், கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி இஜெட் மேலே கிளிக் பண்ணிட்டே இருந்தோம்னா மறுபடியும் ரீடு ஆகி நம்மளுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? வெறும் கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் நடக்கும். லாஸ்ட் ஸ்டெப், ஸோ எல்ஏ லாஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நடக்கும். அதாவது இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை நான் வந்து மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் போட்டோம்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதனுடைய லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்மளுக்கு கண்ட்ரோல் இஜெட் யூஸ் பண்ணுறப்ப கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். மூவ் டூல் யூஸ் பண்ணி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ரீடு அண்டு வந்து யூஸ் பண்ணி இதை மாதிரி நம்ம ரீட்ரை பண்ணிக்கலாம். வேண்டாம்னா அண்டு யூஸ் பண்ணி போச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை சின்னது பண்ணோம், பெருசு பண்ணோம். இதே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை நான் ரொட்டேட் பண்ணி வைக்கணும், கிளாக் வைஸ்லையோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லையோ ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம சேம் இதே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எடிட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு மவுஸ் கார்னரில் கொண்டு போனீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிறப்ப கிளாக் வைஸில் வேணுமா ஆன்டி கிளாக் வைஸில் வேணுமா அப்படி சொல்லி நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்ளை பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா இதனுடைய எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டும். ஸோ நார்மலாக ரைட் கிளிக் பண்ணுறப்ப அந்த லேயருடைய நேம் தான் நம்மளுக்கு காட்டும். இதனுடைய மெயின் டூல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை அப்ளை பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சப் டூல்ஸ் எல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்கேல், சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது, இது பேர் ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது ரொட்டேட். ஸோ இதை ரொட்டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேலுங்கிற ஆப்ஷனுக்கே வராது, ஒன்லி அந்த டூல் வந்து ரொட்டேட் அப்படிங்கிற இதுலேயே தான் நம்மளுக்கு இருக்கும். தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கியூ. ஸ்கியூவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜை இதை மாதிரி சாய்ச்சிக்கலாம். இது வந்து ஸ்கியூ, நம்மளுக்கு எப்படி வேணுமோ இதை மாதிரி இமேஜை சாய்ச்சிக்கலாம். இதுதான் வந்து ஸ்கியூ. ஸ்கியூவில் நம்மளால் ஓரளவு தான் செய்ய முடியும். அதனால ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிசார்ட். டிசார்ட்டில் என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக கீழே வரைக்கும் இதை மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு வரலாம். இதுதான் டிசார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சைடு நம்ம ஒர்க் பண்ணாலே இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ சேம் அதர் சைடு தானாக அதுவே நடக்கும். இது டிசார்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக ரொட்டேட் பண்ணுறது, எந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும், இமேஜை எப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னால் இப்போ இந்த ஃப்ளவர் இந்த பக்கம் இருக்குது, ஹரிசாண்டல் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டூடியோலாம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்மள மாதிரியே இன்னொருத்தவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வெர்டிக்கல்னால் சேம் ஆஸ் இட் இஸ் தலை கீழே நம்மளுக்கு வந்துடும். இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுடைய சில பேசிக்கான சில விஷயங்கள். இப்போ இந்த டூலை வச்சு நம்ம சின்ன விஷயம் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு இமேஜ் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ மூவ் டூல் எடுத்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே ஒரு இமேஜ் வைக்கிறோம். அதே மாதிரி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த பக்கம் இங்கே ஒரு இமேஜ் வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா
ஸோ இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், மேலே ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், ரைட் சைடு ஒரு இமேஜ் செட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இமேஜில் ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த லேயர் கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக இந்த மூவ் டூல் எடுத்து இது மேலே ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேயருடைய பேர் காட்டும். பேக்ரவுண்ட் காப்பி 2, பேக்ரவுண்ட் காப்பி 2 இங்கே இருக்குது. பேக்ரவுண்ட் காப்பி 2வை கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த லேயர் இங்கே செலக்ட் ஆகிடும். பேக்ரவுண்ட் காப்பி 3 இங்கே செலக்ட் ஆகிடும். பேக்ரவுண்டு காப்பி இதை மாதிரி தானாக செலெக்ஷன் ஆகிடும். அல்லது மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை டிக் போட்டிங்கன்னா மவுஸ் இப்படி கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கனாலே அந்தந்த லேயர் அதுவே செலெக்ஷன் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வேண்டாம், ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது பெஸ்ட். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டாப்பில் இருக்கிற இந்த இமேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கியூ அப்ளை பண்ணுறோம். லைட்டாக இதை சாய்க்கிறோம், எந்த அளவு வேணுமோ லைட்டாக சாய்க்கிறோம். சேம் மறுபடியும் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டிசார்ட் யூஸ் பண்ணி கீழே வரைக்கும் இதை கொண்டு வரோம். என்டர் அடிச்சு போதும்னா அப்படியே விட்டுடலாம். மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்ளை பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ஸ்கியூ அப்ளை பண்ணி இந்த கார்னர் பாயிண்ட்டை அந்த கார்னரில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ மறுபடியும் டிசார்ட் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இது மேலே மூவ் பண்ணி இப்படி வைக்கிறோம். ஸோ ஓகே அப்படின்னா என்டர் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு டூல் வந்து டிசேபிள் ஆகிடும். இதை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷேப் மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிட்டோம். ஓகே, இந்த பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எனக்கு பேக்ரவுண்டில் இன்னொரு இமேஜ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா ஃபைலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம இன்னொரு இமேஜ் எங்கே வச்சுருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஓப்பன் ஆகிடும். சேம் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இதுவும் இந்த லேயரில் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற நேமில் வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதுக்கும் வந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை இதுக்குள்ளே கொண்டு வரணும் அல்லது இந்த இமேஜெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரணும். எதை வேணாலும் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம்னா இதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதனுடைய லேயர்ஸ் எல்லாமே இந்த லேயர் பாக்ஸில் காட்டும். இந்த இமேஜை கிளிக் பண்ணுறோம்னா இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த லேயர் பாக்ஸில் காட்டும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மாதிரி 2 இமேஜையும் பக்கத்தில் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த மூவ் டூல் எடுத்து இந்த இமேஜ் நம்மளுக்கு இதில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இதில் விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த இமேஜ் இதில் நம்மளுக்கு அப்பியரன்ஸில் வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த இமேஜை நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்டர் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டூல் டிசேபிள் ஆகிடும். ஆனால் நம்ம பண்ண அந்த டிசைன் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி விட்ட உடனே இந்த இமேஜ் இந்த லேயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் டாப்பில் இந்த இமேஜ் செட் ஆயிடுச்சு. அது கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ண டிசைன், அதனால அது மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த விசுவல் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண டிசைன் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் அதுக்காக தான் இந்த லேயர் கான்செப்டே யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இந்த இமேஜ் மேலே மவுஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்ட் சிம்பிள் வரப்போ ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து எங்கே வேணுமோ நம்ம இது மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த லேயர் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட் டு பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஷாப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த லேயர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதால நம்ம எந்த லேயரையும் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, இதை மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன் எல்லாத்தையும் இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். இந்த டிசைன் வந்து பண்ணதுக்கப்புறம்
நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இனி வந்து மீதி வந்து அடுத்த கிளாஸில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.